ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஹிந்தியில் ரிலீஸ் ஆன மீமி படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தோம்னா, ஹீரோயின் கிருத்தி சோனம் ஒரு டான்ஸராக இருக்காங்க. அதே நேரத்தில் இவங்க பாலிவுட்டில் ஒரு பெரிய ஹீரோயின் ஆகணும் அப்படின்னு ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. அதனால பாம்பே போகிறதுக்கு காசு சேர்த்து வச்சுட்டு இருக்காங்க. அப்போது ஒரு நாள் இவங்க டான்ஸ் ஆடிட்டு இருக்கும்போது அமெரிக்காவிலேருந்து ஒரு கப்புள்ஸ் வராங்க. அந்த கப்புள்ஸ் இவங்க டான்ஸை பார்த்த உடனே இவங்களுக்கு ஒரு ப்ரப்போசலும் வைக்கிறாங்க. நீங்கள் எங்களுக்காண்டி ஒரு குழந்தை பெற்று கொடுத்தீங்க அப்படின்னா நாங்கள் 10 மாதத்துக்கு தேவையான செலவையும் அது போக உங்களுக்கு அமௌண்ட்டும் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால கிருத்தி சோனமும் அந்த ப்ரப்போசலை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அப்போது ஒரு நாள் அந்த அமெரிக்காவை சேர்ந்த அந்த கப்புள்ஸும் கிருத்தி சோனமும் டாக்டர்கிட்ட போய் டிஸ்கஸ் பண்ணுறக்காண்டி போகிறாங்க. அப்போது டாக்டர் இந்த குழந்தை ஊனமாக தான் பிறக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால அந்த அமெரிக்காவிலேருந்து வந்த கப்புள்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, யார்கிட்டையும் சொல்லாமல் அந்த ஊரை விட்டு கிளம்பி போயிடுறாங்க. கடைசியில் கிருத்தி சோனம் எப்படி அந்த குழந்தைய பெற்றாங்க, அந்த ஊரை சேர்ந்த மக்கள் எல்லாருமே கிருத்தி சோனமை என்ன சொல்லி அந்த ஊரில் இருக்க விடாமல் பண்ணாங்க. கடைசியில் அந்த அமெரிக்காவிலேருந்து வந்த கப்புள்ஸ் கடைசியில் இவங்களுக்கு என்ன சம்பவம் பண்ணாங்க, கடைசியில் அந்த குழந்தை கிருத்தி சோனம்கிட்ட இருந்துச்சா, அந்த அமெரிக்காவிலேருந்து அந்த கப்புள்ஸ்கிட்ட இருந்துச்சா, கடைசியில் என்னாச்சு, இதுதான் இந்த படத்தோட மொத்த கதையே. இந்த படத்தோட பாசிட்டிவ்னு பார்த்தோம்னா, டைரக்டர் லட்சுமண் இந்த கதையை கொண்டு போன விதம் உண்மையிலேயே சூப்பராக இருந்துச்சு. எதுக்குன்னா, ஒரு காமெடி த்ரில்லர் படத்தை எப்படி கொண்டு போகணுமோ அதை நல்லா கொண்டு போயிருக்காரு. ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்குமே சொசைட்டிக்கு ஏற்ற மாதிரி சில மெசேஜையும் வச்சு படத்தை சூப்பராக முடிச்சிருக்காரு. படத்தில் நடித்த எல்லா ஆக்டருமே அவங்களோட ஒர்க்கை சூப்பராக பண்ணியிருக்காங்க. கிருத்தி சோனமாக இருக்கட்டும், பங்கஜ் திரிபாத்தியாக இருக்கட்டும், சாயா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே அவங்களோட நடிப்பை வேறு லெவலில் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க படத்தில். முக்கியமாக பங்கஜ் திரிபாத்தி அந்த டிரைவராக அந்த ரோலை சூப்பராக பண்ணியிருக்காரு. நான் எதுக்கு அப்படி சொல்கிறேன்னு படம் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். கடைசி கிளைமேக்ஸில் ஒரு சம்பவமும் நடக்கும். அதுக்கு காரணம் நம்ம திரிபாத்தியாக தான் இருக்கும். அது எல்லாத்தையுமே டேரக்டர் சூப்பராக மக்களுக்கு ஏற்ற மாதிரி சூப்பராக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. படத்தில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியனுமே அவங்களோட ஒர்க்கை சூப்பராக பண்ணியிருக்காங்க. முக்கியமாக சினிமோட்டோகிராஃபரும் ஆர்ட் டைரக்டரும் அவரோட ஒர்க்கை வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க. எதுக்குன்னா, ஆர்ட் டைரக்டர் அந்த மியூசியத்தை காமிச்சதாக இருக்கட்டும், அந்த குழந்தைய வளர்க்குறதுக்காண்டி அந்த அம்மா எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, அந்த காட்சி எல்லாத்தையுமே அந்த செட் ஒர்க்கை போட்டு சூப்பராக பண்ணியிருக்காரு ஆர்ட் டைரக்டர். அதே மாதிரி சினிமோட்டோகிராஃபர் கடைசி கிளைமேக்ஸில் அந்த ஆர்ஃபனேஜை காட்டுற மாதிரி ஒரு காட்சி இருக்கும். அதெல்லாம் உண்மையிலே பார்க்கும்போது வேறு லெவலில் இருந்துச்சு. அதே மாதிரி கடைசியில் டேரக்டர் என் கிரெடிட்ஸில் நம்ம இந்தியாவில் ஆர்ஃபனாக இருக்கிற மக்கள் எத்தனை பேர், குழந்தை எத்தனை பேர் அப்படின்னு அதெல்லாம் கடைசியில் என் கிரெடிட்ஸில் ஒரு மெசேஜ் மாதிரி போட்டு சூப்பராக படத்தை முடிச்சிருக்கார் டேரக்டர். படத்தோட மியூசிக்குன்னு பார்த்தோம்னா, ஏஆர் ரகுமான் அவரோட ஒர்க்கை வேறு லெவலில் பண்ணியிருக்காரு. ஸ்டார்டிங்கில் வர அந்த பரமசுந்தரி பாட்டாக இருக்கட்டும், கடைசி கிளைமேக்ஸில் ஒரு பாட்டு வரும், அந்த எல்லா பாட்டுமே சூப்பராக எமோஷனுக்கு ஏற்ற மாதிரி ஏஆர் ரகுமானோட வாய்ஸில் கேட்கும்போது சூப்பராக இருந்துச்சு. அதே மாதிரி பேக்ரவுண்ட் ஸ்கோரை பற்றி நம்ம சொல்லவே தேவையில்லை. பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் கேட்கும்போது சூப்பராக இருந்துச்சு. படத்தில் டேரக்டர் லட்சுமண் மக்களுக்கு ஏற்ற மாதிரி சில மெசேஜும் சொல்லி படத்தை முடிச்சிருக்காரு அப்படின்னு நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன். அதில் முக்கியமானதுன்னு பார்த்தோம்னா, அந்த எமோஷன் காட்சி எல்லாத்தையுமே சூப்பராக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் எமோஷன் காட்சியில் நம்ம எங்கேயுமே குறை சொல்ல முடியாத அளவுக்கு இந்த படத்தில் அவர் ஒர்க்கை வேறு லெவலில் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி கிருத்தி சோனமும் இந்த படத்துக்காண்டி நேஷ்னல் அவார்டெலாம் வாங்கியிருக்காங்க. அவங்களும் அவங்களோட நடிப்பை வேறு லெவலில் இந்த படத்தில் வெளிக்காட்டியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி அவங்க எத்தனை படம் நடிச்சிருந்தாலும் இந்த படம் அவங்க பேர் சொல்கிற மாதிரி வேறு லெவலில் அமைஞ்சிருக்கு. படத்தில் டேரக்டர் எமோஷனு, ரொமான்ஸு, காமெடி அது எல்லாத்தையுமே எங்கேயுமே குறை வைக்காமல் நல்லா பண்ணியிருக்காரு. படத்தில் கிருத்தி சோனம் தனியாக நின்று அந்த குழந்தைய வளர்க்குற காட்சியாக இருக்கட்டும், கடைசியில் அந்த அமெரிக்கா சேர்ந்த அந்த பீப்புள் இந்த குழந்தைய எப்படியாவது இங்கேருந்து வாங்கிட்டு போகணும் அப்படின்னு முடிவு பண்ணுவாங்க. அந்த காட்சியெல்லாம் காமிச்சதாக இருக்கட்டும், அது எல்லாத்தையுமே டைரக்டர் மக்களுக்கு ஏற்ற மாதிரி சூப்பராக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. படத்தோட நெகட்டிவ்னு பார்த்தோம்னா, இந்த படத்தில் பெருசாக நெகட்டிவ்னு சொல்கிறதுக்கு எந்த காட்சியுமே இருக்காது. அதனாலே இந்த படத்தில் எங்கேயுமே குறைன்னு சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. இந்த படம் ஓடிடி தளமான நெட்ஃப்ளிக்ஸில் ஹிந்தியில் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது. இந்த படம் தமிழ் டப்பிங் வெர்ஷனில் அவைலபிளாக இல்லை. இந்த படத்துக்கு நம்ம கொடுக்குற ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 10க்கு 8.1 கொடுக்கலாம். இந்த படத்தை தாராளமாக ஃபேமிலியோட வீக்கெண்டில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி விட்ருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.